வணக்கம். நான் தான் சௌமியா. ஸோ எல்லோரும் சூப்பராக ஹாப்பியாக ஜாலியாக இருங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 2 நாள் விலாக் தான் சேர்த்து அவங்க கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். காலையில் சீக்கிரமாக எழுந்து ஃபர்ஸ்ட்டு போயிட்டு வாட்சை தான் தேடுவேன், ஏன்னா டைமிங் காட்டுறதுக்காக. 4 மணிக்கு எழுந்துறது, ஒரு நாளைக்கு 4:30 மணிக்கு எழுந்துறது, அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை வந்து சேஞ்ச் பண்ணிக்க வேண்டியதான். எடுத்த உடனே 8 மணிக்கு எழுந்துறவங்கள 4 மணிக்கு எழுந்துக்க சொன்னால் எழுந்திருக்கவே முடியாது. கொஞ்சம் நேரம் வெளியே வந்து உட்காந்துட்டு, அன்றைக்கி பௌர்ணமி முடிஞ்சு நிலாலாம் இருந்தது, சரின்ட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் வெளியே உட்காந்துட்டு நல்லா அந்த டைம் வந்து எந்த பொல்யூஷனும் இல்லாமல் ஏர் ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப சில்லுன்னு காற்றடிக்கும். அதனால தூக்கத்தை கலைக்கிறதுக்காக கொஞ்சம் வெளியே போய் உட்காந்துட்ருப்பேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் வார்மாக தண்ணி குடிக்கிறது, அதுக்கப்புறம் கொஞ்சம் ப்ரஷ் பண்ணுறது, ஃபேஸ் வாஷ் பண்ணுறது, இந்த மாதிரி வேலை எல்லாமே காலையில் பண்ணிவிடுவேன். கொஞ்சம் வார்மாக குடிச்சிட்டு அதுக்கப்புறமா வாக்கிங் போகணும் அப்படின்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்றதுனால ஒரு கிளாஸ் மட்டும் வாட்டர் குடிச்சிட்டு அந்த வெளியே வந்துட்டேன். வாக்கிங் போகிறதுக்காக நான் ஷூ தனியாக வாங்கி வச்சுருக்கேன். இருந்தாலும் எனக்கு அது போட்டுட்டு நடந்தோம் அப்படின்னா உடனே காலில் கொஞ்சமாக காயம் வந்துடுற மாதிரி இருக்கும், ஏதாச்சும் ஒரு காயம் மாதிரி வந்துடும். அதனால மோஸ்ட் ஆஃப் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணவே முடிய மாட்டுது. சரி, ஓகே, இன்றைக்கி ரொம்ப நாளுக்கு அப்புறம் திரும்ப தூஸ் எல்லாம் தட்டி சாக்ஸ் எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி வச்சுருந்தேன். சரி, ஓகே, இன்றைக்கி போட்டுட்டு நடப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறதுக்காக. ஸோ பாதம்லாம் ரொம்ப வலிக்குது அப்படின்னா நீங்கள் ஷூ வியர் பண்ணிவிட்டு நடந்தீங்கன்னா அந்த வலி இருக்காது. அதே மாதிரி ஷூ போட்டு நடக்கும்போது உங்களால் நல்லா ஃபாஸ்ட்டாக நடக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். அது எதனாலன்னு எனக்கு தெரியல, பட் ஆனால் நல்லா வேகமாக நடக்கிற மாதிரி எனக்கு தோணிகிட்டே இருக்கும். அண்ட் அப்படியே கொஞ்சம் தூரம் ஏதாவது இந்த ஊரை சுற்றி ஒரு 5 டைம்ஸ் நடந்தனாலே ஆல்மோஸ்ட் எனக்கு ஒரு 6000 ஸ்டெப்ஸ் வரைக்கும் கவர் ஆகிடும். அண்ட் வாக்கிங் முடிச்சுட்டு அப்படியே மேலே வந்துட்டேன். அண்ட் மேலே வந்துட்டு அந்த செடியோடு உக்காந்துக்கிட்டு அந்த சன் ரேஸ் எல்லாமே வந்திருக்கும், அப்போ தான் அதை பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். இன்றைக்கி ஸ்டெப்ஸ் வைஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5000 to 6000 ஸ்டெப்ஸ் வரைக்கும் நடந்திருந்தேன். அவ்வளோதான். அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து உட்காந்துட வேண்டியதான். கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மற்ற வேலை பார்ப்பேன். இந்த வாட்ச் வந்து அமேசானில் வாங்கி 2 years ஆகுது. என்னோடய பர்த்டேக்காக என் ஹஸ்பண்ட் கிஃப்ட் பண்ணது. நான் வாங்கும்போது பார்த்திங்கன்னா 3K இருந்துச்சு, ஆனால் இப்போ வந்து குறைஞ்சிருக்கும். அண்ட் ஃபர்ஸ்ட்டு வாட்டராக பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நம்ம டீடாக்ஸ் வாட்டர் தான் எடுத்துக்கிட்டேன். அது குடிச்சிட்டு அதுக்கப்புறமா பாப்பாவுக்கு வந்து இன்றைக்கி லஞ்ச் ரெடி பண்ணுறதுக்காக பீட்ரூட் ரைஸ் தான் பண்ண போகிறேன். எப்போ வெஜிடபிள் பொரியல் பண்ணாலும் கொஞ்சம் அதிகமான குவான்டிட்டி எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கும் அந்த பொரியல்லேருந்து கொஞ்சம் எடுத்துக்கலாம். அதுக்காக தான் ஆயில் கொஞ்சமாக ஆட் பண்ணி கடுகு கருவேப்பிலை தாளிச்சிட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா துருவி வச்சுருக்க பீட்ரூட்டை இதில் ஆட் பண்ணிக்க வேண்டியதான். ஏன்னா கேரட் சாதம், பீட்ரூட் சாதம் எல்லாமே சிம்பிளான விஷயந்தான். வெங்காயம் வதக்கும் போதே கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுட்டு அதுக்கப்புறம் இதை வதக்கி வச்சுருக்கேன். நீங்கள் தண்ணிலாம் எதுவுமே விட தேவையில்லை, ஏன்னா நம்ம வெஜிடபிள் நல்லா துருவி போட்டிருக்கிறதுனாலையும் அதில் வாட்டர் கண்டென்ட் இருக்கிறதுனாலையும் நல்லா மூடி போட்டு சிம்மில் வச்சு குக் பண்ணிங்கனாலே சூப்பராக வெந்து வந்துடும். அண்ட் பீட்ரூட் நல்லா ஸ்வீட்டாக இருந்துச்சு அப்படின்னா சாப்பாடு இன்னும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அது ஒரு பக்கம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வெண்டைக்காய் பொரியலும் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். நார்மலாக நம்ம கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் பச்சை மிளகாலாம் போட்டுட்டேன். பீட்ரூட் நல்லா வெந்ததுக்கப்புறமா கொஞ்சம் எனக்கு எடுத்து வச்சுட்டு பாப்பாவுக்கு எவ்வளோ ரைஸ் வந்து எடுக்கணுமோ அதுக்கு எவ்வளோ வேணுமோ அதை மட்டும் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சால்ட்டு மட்டும் அந்த டைமில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா மிக்ஸ் பண்ணும்போது சாதத்தில் சால்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும், அதுக்காக தான். ஸோ இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அவளுக்கு லஞ்ச் பேக் பண்ணி பேக்கில் எடுத்து வச்சாச்சு. சைட் பை சைடு அப்படியே குக் பண்ணிட்டு இருக்கும் போதே என்ன பண்ணணுன்னா ஒரு வெசல்ஸாக வாஷ் பண்ணி அந்த டப்பாவில் போட்டு வச்சிடணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் தனியாக அது ஒரு வேலையாக செய்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும்ல, அதுக்காக தான். பக்கத்தில் அப்படியே தண்ணி வச்சுக்கிட்டு அதையும் குடிச்சிக்கிட்டே அதுக்கப்புறம் ஒரு 12 o'clock போல் நான் பாப்பாவுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு லஞ்சை ஸ்கூலில் வச்சுட்டு வந்துடுவேன். ஆனால் அதுக்கப்புறம் தான் வந்து நான் என்னோடய ஃபஸ்ட்டு மீலே இன்றைக்கி எடுத்துக்கிட்டேன். ஒரே ஒரு ட்ராகன் ஃப்ரூட், கொஞ்சமாக சீட்ஸ் அண்ட் நட்ஸு, பேரிச்சம்பழம் ஒரு 3, ஒரு கொத்து கருவேப்பிலை. அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 1:30 or 2 o'clock இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த டைம் வந்து கொஞ்சமாக பாப்பாவுக்கு கட்டிட்டு வச்ச மீதி கொஞ்சம் ரைஸும் நிறையா வந்து பீட்ரூட் பொரியலும் வச்சுக்கிட்டேன். அது கூட வந்து நான் வெண்டைக்காய் பொரியலும் எடுத்துக்கிட்டேன். ரைஸை வந்து அதுலேருந்து தட்டி எடுத்தோன்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும்னு ரொம்ப நேரம் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் ஃபோனை கீழே வச்சுட்டு 2 கையால் தட்டி அதுக்கப்புறம் நான் எடுத்தேன். கீழே ஒரு லேயர் இருக்குல்ல, அது வந்து ரைஸும், மேலே ஃபுல்லாக வந்து பீட்ரூட் பொரியலும் இருக்கும். ஸோ இதை அப்படியே மொத்தமாக வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். அதுக்காக தான் வந்து எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ உட்காந்து பொறுமையாக அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு டிவி பார்த்துக்கிட்டே கொஞ்சம் நேரம் அப்படியே ஓடிடும். இந்த டைம் இதுக்கு நடுவுலலாம் கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கிறது, ஏதாவது ஸ்நாக்ஸ் மாதிரினா ஃப்ரூட்ஸ் ஏதாச்சும் எடுத்துக்கிறது, அந்த மாதிரி ஏதாவது சாப்பிட்டிங்கன்னா மச் பெட்டராக இருக்கும். அது சாப்பிட்டு முடிச்சுட்டு
ஈவினிங் போல் பாப்பாவுக்கு ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஏதாவது வேலை செஞ்சிட்ருப்பேன். அப்படி இல்லைனா கிச்சனில் ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணணுன்னா அந்த டைம் அதை யூஸ் பண்ணிப்பேன். ஏன்னா ஆஃப்டர்நூன் டைமில் தான் மோஸ்ட் ஆஃப் சாப்பிட்ட உடனே இந்த தூக்கம் வர மாதிரி இருக்குது, அந்த ஃபீல்லாம் இருக்கும்ல. அப்போ நம்ம சும்மா சாப்பிட்டோம் ஃபோனை பார்த்துட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக தூக்கம் வர மாதிரி இருக்கும். அதனால் வேறு ஏதாச்சும் உங்களுக்கு பிடிச்ச வேலை எது வேணால் நீங்கள் செய்யலாம். ஸோ அப்படி செஞ்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டைமை நீங்கள் வந்து தூக்கம் இல்லாமல் பார்த்துக்கிறது பெட்டரில். ஸோ மதியம் தூங்கிட்டிங்கன்னா நைட்டு உங்களால் சீக்கிரமாக தூங்க முடியாது. அதுக்காக தான். அண்ட் வாட்டர் பாட்டில், இப்போ வந்து அந்த வாட்டர் பாட்டிலை திருப்பி எடுத்துகிட்டு அதை ஃபில் பண்ணி வச்சுப்பேன். ஒன்ஸ் காலியானதுக்கப்புறம் திரும்ப ஃபில் பண்ணி என் பக்கத்துலேயே வச்சுப்பேன். ஸோ அப்படி வச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா தண்ணி குடிக்கிறது நீங்கள் மறக்க மாட்டீங்க. அதுக்காகவும். அண்ட் நைட்டு டின்னருக்கு இன்றைக்கி வந்து சிம்பிளாக ஓட்ஸ் கஞ்சி, அது கூட ஒரு கொய்யாப்பழம் அண்ட் ஆப்பிள். ஸோ இதான் ஈவினிங் போல் எடுத்துக்கிட்டேன். ஸோ தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஓட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் பாப்பாவும் இந்த ஓட்ஸ் கஞ்சி குடிப்பா. ஸோ அங்கே இருக்கும்போது கீர்த்தனா அவங்க அம்மா கொடுத்து இதை பழகிட்டாங்க. ஸோ அதனால் நான் ரெடி பண்ணும் போதெல்லாம் வந்து கேட்பா, நீங்கள் மட்டும் குடிக்கிறீங்க எனக்கு தரலை அப்படின்ட்டு. நான் உப்பு போடாமல் எடுத்துக்கிட்டேன். பாப்பாவுக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு போட்டு கொடுத்தேன். அண்ட் டைமிங் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 6:30 இருக்கும். அந்த டைமில் வந்து இதை சாப்பிட்டு முடிச்சிட்டேன். ஆக்சுவலாக இன்றைக்கி டியூஸ்டே, காலையிலேருந்து என்னால் படைக்கவே முடியல. ஸோ அதனால் இன்றைக்கி நான் நைட்டு தான் படித்தேன். அதாவது காலையில் 6 to 7 விளக்கு போடலாம், மதியம் 1 to 2 விளக்கு போடலாம். அப்படி இல்லைனா நைட்டு 8 to 9 அந்த டைமிங்குள்ளே விளக்கு போடலாம் அப்படின்றதுக்காக. ஸோ ஒரு ப்ரொமோஷனுக்காக ஒரு முருகரோட ஃபோட்டோஸ் வந்துருந்துச்சு. சரி, அது வச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் படிச்சுட்டு விளக்கு போட்டேன். அண்ட் ஈவினிங் போலனா எல்லோரும் வீட்டில் இருப்பாங்க. சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு அதனால் ஒரு நைட்டு படைக்கலான்னு எடுத்துக்கிட்டேன். நைட்டு அந்த நைட் டைமில் படைக்கிறப்ப நல்லாவே இருந்துச்சு அந்த ஃபீல். அதனால தான் ஷேர் பண்ணிட்டேன். ஸோ இதை அன்றைக்கி டே வந்து அப்படியே எங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் 5 o'clock தான் எழுந்தேன். நைட்டு வந்து படம் பார்த்துட்டு அப்படியே தூங்கிட்டோம். கொஞ்சம் லேட்டாக தூங்கினதுனால காலையில் எந்திரிக்க கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அண்ட் லேட்டாக தூங்கினதுக்கு பனிஷ்மெண்ட்டாக தண்ணியும் அவங்க அப்பாவையும் எழுப்பி என் கூட வாக்கிங் வாங்க அப்படின்னு சொல்லி எழுப்பி கூட்டிகிட்டு வந்தேன். அண்ட் 2 பேரும் நடந்து போனோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லாவே இருக்கும். கொஞ்சம் ஃப்ரீயாக நடந்து போகிற மாதிரி இருக்கும். தனியாக போனோன்னா ஹெட்ஃபோனை போட்டுட்டு நான் ஆட்டு நடந்துகிட்டே இருப்பேன். சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு அவரையும் எழுப்பி கூட்டிகிட்டு போயிட்டேன். அண்ட் இன்றைக்கி டே வந்து பார்த்திங்கன்னா நிறையா ரெசிபீஸ்லாம் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா இன்றைக்கி வீடியோ ரொம்ப லாங்காக இருந்துச்சு, அதனால தான். அண்ட் காலையில் எழுந்து போகணுமான்னு யோசிக்கிறவங்களுக்கு நான் ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தேவையானதை நீங்கள் செய்யலைன்னா வேறு யார் செய்வா? இந்த கொஷினை உங்களை பார்த்து நீங்களே கேளுங்க. அதே மாதிரி உங்கள் கண்ணாடி முன்னாடி போய் நின்றுட்டு உனக்காக நான் இதெல்லாம் செஞ்சுருக்கேன் அப்படின்றத நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணி சொல்லுங்கள். ஸோ அப்போ தெரியும் உங்களுக்காக நீங்கள் என்னெல்லாம் செஞ்சுருக்கீங்க, உங்களுக்காக என்ன டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, உங்களுக்காக என்ன எஃபர்ட் நீங்கள் போடுறீங்க அப்படின்றது அப்போ தெரியும். பிகாஸ் வந்து நிறைய பேர் அதெல்லாம் மறந்துடுறோம். அதுக்காக தான். ஸோ சின்னதாக ஒரே ஒரு கேள்வி தான், உங்களை பார்த்து நீங்களே கேளுங்க. ஊரை சுற்றி நல்லா நடந்துட்டு அதுக்கப்புறமா ஹார்பர் பக்கம் போகலான்னு சொல்லிட்டு 2 பேரும் நடந்து வந்துட்டோம். இந்த பக்கம் வந்தோன்னு வச்சுக்கோங்களேன், சன்ரைஸ் பார்க்கலாம், பீச்சில் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ காலையில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக நம்மளோட டே வந்து ஸ்டார்ட் ஆகும். அண்ட் ஒரு சில நாள் தான் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். நேற்று கூட ஒரு சிஸ்டர்கிட்ட பேசும்போது என்னால் முடியவே இல்லை, எழுந்திருக்க முடியவே இல்லை நாங்கள். அண்ட் குரூப்பில் கேட்கும்போது கூட ஸ்டார்டிங்கில் கஷ்டமாக இருந்துச்சு, ஆனால் இப்போலாம் ரொம்ப ஈஸியாகிடுச்சு அப்படின்ட்டு. நான் எழுந்து குரூப்பில் குட் மார்னிங் போடுறதுக்கு முன்னாடி, அதாவது நான் 4 o'clock போடுறேன்னா ஒருத்தவங்க வந்து 59க்கு வந்து குட் மார்னிங் போடுவாங்க. அது ஏன்னு எனக்கு தெரியவே இல்லை. ஆனால் நல்லாயிருக்கும். ஸோ எல்லோரும் நான் எழுந்து பார்க்கும்போது அவ்வளோ மெசேஜஸ் எல்லாத்துக்கும் ரிப்ளை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே நம்மளோட டே வந்து சூப்பராக போகும். அண்ட் நாங்கள் வரதுக்குள்ளே சன் வந்து கொஞ்சம் ரைஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அப்படியே வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டு அண்ட் கொஞ்சம் நேரம் பீச்சுக்கு வந்தோம் அப்படின்னா அந்த தண்ணியில் காலை நனைக்காமல் போகவே கூடாது. அது வந்து அது ஒரு ரூல்ஸாகவே வச்சுக்கோங்க. பீச் பக்கம் வந்துட்டிங்கன்னா கண்டிப்பாக காலை நனைக்கணும். அந்த சில்லுன்னு தண்ணி பட்ட உடனே ஸோ ஃபுல் பாடியும் அப்படியே செம்மையாக இருக்கும். நாங்கள் போன டைமில் அங்கே மீன்லாம் பிடிச்சிட்டு இருந்தாங்க. சரின்ட்டு கொஞ்ச நேரம் அங்கே நின்றுட்டு தண்ணியை நனைச்சிட்டு விளையாடிட்டு இருந்தோம். அந்த பீச்சை பார்த்தாவே அந்த நமக்கு வந்து வயசாகுதுன்றதெல்லாம் தெரியவே தெரியாது. அது என்னவோ ஜாலியாக இருக்கும். கொஞ்சம் நேரம் அங்கேயே நனைஞ்சி ஃபுல்லாக வந்து நனைஞ்சிட்டு தான் அதுக்கப்புறம் வந்தேன் நான் காலையிலே. அண்ட் அதுவும் தண்ணி அவங்க அப்பா வந்து வரல, அவங்க அப்படியே உட்காந்துட்டு இருந்தாங்க. நான் மட்டும் அப்படியே கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக. அண்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அண்ட் பீச்சு தனியாக போய் நிற்கிறது, அதுக்கப்புறம் பீச்சில் மழை பெய்கிறது, இந்த மாதிரி அதாவது எதெல்லாம் கொஞ்சம் வியர்டாக இருக்குமோ அதெல்லாம் நமக்கு ரொம்ப பிடிக்கிற மாதிரி இருக்கும். அது எதனாலன்னு தெரியவே இல்லை. அண்ட் காலையில் சன்ரைஸோட இன்றைக்கி டே வந்து உண்மையாகவே
சூப்பராக ஸ்டார்ட் ஆச்சுங்க. ஸோ எத்தனை பேருக்கு வந்து சன்ரைஸ் பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் பார்க்காதவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா சன்ரைஸை பார்த்தா நம்மளோட ஸ்ட்ரெஸ் லெவல்லாம் ரொம்ப குறையுமா. நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா சன்ரைஸ் பாருங்கள். இல்லை நான்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னாலும் சன்ரைஸ் பாருங்கள். இன்னுமே நிறைய ஹாப்பினஸ் உங்களுக்கு வரும். அதுக்கப்புறம் எனக்கு நிறைய வர கமெண்ட்ஸில் ஒன் ஆஃப் த கமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் வீடியோ எப்படி எடுக்கிறீங்க, அதை ஏன் அந்த சீக்ரெட்ஸ்லாம் ஏன் சொல்ல மாட்டீங்க அப்படின்ட்டு கேட்டாங்க. சீக்ரெட்ஸ்னு எதுவுமே கிடையவே கிடையாது. நான் எப்பயுமே என்னோடய கையில் தான் ஃபோன் வச்சு எடுப்பேன். இப்போ எடுக்கிறது எல்லாமே என்னோடய கையில் தான் எடுக்கிறது. இந்த ஆங்கிள்லாம் எப்படி எடுக்கிறதுன்னு கேட்குறீங்க. எனக்கு அதெல்லாம் எனக்கு என்னன்னே தெரியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எடிட் பண்ணுறது பார்த்திங்கன்னா இன்ஷாட்டில், வீடியோஸ் எடுக்கிறது பார்த்திங்கன்னா iPhone 14ல். அண்ட் நான் என்ன யாராச்சும் எடுக்கிறாங்கன்னா என் ஹஸ்பண்ட் தான் எடுப்பாங்க. நான் எடுக்கிறேன்னா என்னோடய கையாலே தான் எடுத்துப்பேன். ஒரே ஒரு ட்ரைபேட் மட்டும் வச்சுருக்கேன். இப்போ வந்து ரைட் ஹேண்டில் ஃபோனை பிடிச்சிக்கிட்டு லெஃப்ட் ஹேண்டை காட்டிட்டு நடந்துகிட்ருக்கேன். ஸோ இப்படி தான் எடுப்பேன். இந்த ஆங்கிள்லாம் பார்த்து இந்த டிகிரி வைஸ்லாம் வைக்கிறது அதெல்லாம் சத்தியமாக எனக்கு தெரியாது. ஏன்னா அவங்க வந்து கேட்டிருந்தாங்க, நீங்கள் சொல்லவே மாட்டுறீங்க அப்படின்னு சொன்னாங்க. சீரியஸாக அதெல்லாம் எதுவுமே கிடையாது. என்னோடய கையால் அதாவது ஃபோனில் வச்சு பார்ப்பேன். ஸோ பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு அப்படின்னா எடுப்பேன். அப்படி இல்லைனா வந்து எடுக்க மாட்டேன். அப்படி தான் எனக்கு ஒரு விஷயமும் தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கும் ப்ராப்பராக எனக்கு அதெல்லாம் தெரியாது. அண்ட் எப்படி வீடியோ எடிட் பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நானே இப்போ தான் சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே கற்றுக்கிட்டேன். இன்ஷாட்டில் தான் மோஸ்ட் ஆஃப் கற்றுக்கிட்டேன். ஸோ இதுக்குன்னு தனியாக ப்ராப்பராக வீடியோஸ்லாம் இருக்குது. நீங்கள் வேணால் கண்டிப்பாக பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை அப்பப்போ வீடியோஸில் ஷேர் பண்ணுறேன். ஏன்னா கோச்சிக்காதீங்க, எனக்கு சத்தியமாக நீங்கள் கேட்குற மாதிரிலாம் எனக்கு எதுவுமே தெரியல. அதனால தான் சொல்கிறேன். அண்ட் அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்ததாக பாப்பாவுக்கு சமைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி வந்து ஒரு பீன்ஸ் புலாவ், பீஸ் புலாவ், க்ரீன் பட்டாணி இருக்குல்ல, ஸோ பச்சை பட்டாணி வச்சு ஒரு புலாவ் தான் ரெடி பண்ண போகிறேன். வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணி வச்சாச்சு. கொஞ்சமாக கீ ஆட் பண்ணி அதில் ஸ்பைசஸும் அது கூட கொஞ்சமாக கேஷ்யூ நட்ஸும் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆனியன், க்ரீன் சில்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் தனியாக நசுக்கி வச்சுருக்கேன். அண்ட் நைட்டே ஊற வைக்கும் போது நீங்கள் க்ரீன் பீன்ஸை ஊற வச்சா தான் காலையில் உங்களுக்கு குக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இன்றைக்கி வெளியே போகிற பிளான்லாம் இருந்துச்சு. அதனால தான் சரின்ட்டு காலையிலே அவளுக்கு வந்து லஞ்சு கொடுத்துடலான்ட்டு அதை ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ நான் பண்ண மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையும் சொல்கிறேன். ஸோ நீங்கள் பண்ணும்போது அதை கண்டிப்பாக பண்ணவே பண்ணாதீங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் வதங்கினதுக்கு அப்புறமா தக்காளி போட்டுட்டு அதையும் நல்லா வதக்கி விடுங்க. ஸோ வதக்கும் போதே உப்பு ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்லா சாஃப்டாக வதங்கி வரும். நான் எடுத்தது பார்த்திங்கன்னா இன்றைக்கி பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருந்தேன். பட் ஆனால் பாஸ்மதி ரைஸ்க்கு 1 கப்புக்கு 1.5 கப்பு தான் தண்ணி வைக்கணும். அதே மாதிரி அது ஊற வச்சுட்டிங்க அப்படின்னாலும் தண்ணி கம்மியாக வைக்கணும். நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா பாஸ்மதி ரைஸை ஊறவும் வச்சுட்டேன். அதே மாதிரி தண்ணியை நார்மல் ரைஸ்க்கு வைக்கிற மாதிரி நிறையாவும் வச்சுட்டேன். அதனால் சாதம் நல்லா வந்து ரொம்ப வெந்து போச்சு. தன்யா அவங்க அப்பாவுக்கு வந்து குக் பண்ணும்போது கூட எனக்கு அவ்வளோ பயம்லாம் இல்லை. ஆனால் தன்யாவுக்கு குக் பண்ணி கொடுக்கும்போது அவள் சாப்பிட்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னு அந்த யோசனை ஈவினிங் அவள் வந்து சொல்கிற வரைக்கும் எனக்கு அப்படியே மைண்டில் இருந்துகிட்டே இருந்துச்சு. அண்ட் பட்டாணி போட்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நான் வந்து ரைஸையும் ஆட் பண்ணிட்டேன். இன்றைக்கி வந்து மசாலாஸ் எதுவுமே கிடையாது. அதாவது ஒயிட் அந்த க்ரீன் பீன்ஸ் அதோட சேர்ந்தா மாதிரி ஒரு புலாவ் இருக்கணுன்றதுக்காக தான் நான் வந்து அதை ரெடி பண்ணேன். பச்சை மிளகாய் கூட கட் பண்ணாமல் முழுசாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா காரம் இருந்தால் தனியாக சாப்பிட மாட்டா அப்படின்றதுக்காக தான். ஸோ தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கடைசியாக புதினா இலை போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு காரம்லாம் செக் பண்ணிவிட்டு தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நீங்கள் மூடி போட்டு 2 விசில் கொடுக்கணும். ஆக்சுவலாக நான் வந்து ரைஸுக்கும் அதிகமாக தண்ணி வச்சுட்டேன். அந்த க்ரீன் பீன்ஸ் வேகணும்னு நினச்சி அதுக்கு தனியாக தண்ணி வச்சேன். ஸோ அதனால் செம்மையாக காலையிலே எனக்கு செம்ம சொதப்பல் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா ரைத்தாக்கு ஆனியன் அதுக்கப்புறம் குக்கும்பரும் எடுத்துக்கிட்டேன். சரி ஓகே, சப்போஸ் வந்து ரைஸ் குழஞ்சி போச்சுன்னா என்ன பண்ணுறது, சரி ரைத்தா தனியாக வச்சுட்டு வேறு ஏதாவது ரைஸ் வந்து குக் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ கொஞ்சம் லேட்டாக கொடுத்தாலும் அப்புறமா எடுத்துகிட்டு போய் நம்மளே கொடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஓரளவுக்கு ரைஸ் நல்லா வெந்து இருந்துச்சு. பட் ஆனால் குழஞ்சிலாம் போகலை. ஸோ சாதம் வந்து நல்லா தெரிகிற அளவுக்கு தான் இருந்துச்சு. ஸோ அதுலேருந்து கொஞ்சமாக ரைஸ் எடுத்து அவளுக்கு கட்டிட்டு அதுக்கப்புறம் அவளுக்கு தேவையான ஸ்நாக்ஸ் வச்சுருந்தேன். ஸோ இப்போ சீசனில் கிடைக்கிற ஃப்ரூட்ஸ்லாம் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு கொடுங்க. அது கூட கொஞ்சமாக கேஷ்யூ நட்ஸ் வச்சுருந்தேன். அண்ட் ஒரே ஒரு எக்கு அண்ட் ரைத்தா. ஸோ இது மட்டும் பேக் பண்ணி அவங்களுக்கு வந்து கொடுத்தாச்சு. அவளை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அதுக்கப்புறமா நைட்டு ஊற வச்ச ட்ரை கிரேப்ஸ் வெந்தயத்தை ஒரு 9:45 எடுத்துக்கிட்டேன். அண்ட் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மாதுளம்பழம், 4 எலுமிச்சைப்பழம், கூட கொஞ்சம் கேஷ்யூ நட்ஸ், ஒரு கொத்து கருவேப்பிலை, அதை 10 மணிக்காக சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் 2 பேரும் கொஞ்சம் வெளியே போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி என்ன பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
கோவிலுக்கு போயிட்டு தன்யஸ்ரீ ரொம்ப நாளாக வந்து எங்ககிட்ட கேரம் போர்டு கேட்டுகிட்டே இருந்தா. சரி ஓகே சும்மா விளாட்டுக்கு கேட்குறா அப்படின்னு நினச்சிட்டு நானும் விட்டுட்டேன். ஏன்னா எப்படி விளாட மாட்டா, எதுக்கு வாங்கணும்னு சொல்லி யோசிச்சுட்டே இருந்தேன். ஒரு 10 தடவை மேலே கேட்டா. பிகாஸ் வந்து அங்கே ஸ்கூலில் வந்து விளாட்றா போல், அதனால எனக்கு அது விளாட்றதுக்கு வேணும் அப்படின்னு ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தா. அதுக்காக தான் இன்றைக்கி வந்து ஷாப்பிங்கே போகலாம் அப்படின்றதுக்காக கோவிலுக்கு போயிட்டு போகலாம் அப்படின்னு ஒரு பிளான் தான். அண்ட் குழந்தைங்க வந்து இந்த வயசில் தான் நீங்கள் வந்து அவங்களுக்கு எது பிடிக்குன்றதை கண்டுபிடிக்கவே முடியும். ஸோ ஸ்போர்ட்ஸ் வைஸ் பார்த்தோன்னா அவள் நல்லா ஹைட்டாக இருப்பாள். சரி ஓகே வேறு ஏதாச்சும் கராத்தே கிளாஸ் அந்த மாதிரி ஏதாவது சேர்த்து விடலாம் அப்படின்னு தான் ஒரு பிளான் இருந்துச்சு. அப்புறமா சரி ஓகே இப்போ தான் ப்ளே கிரவுண்ட்லாம் பார்க்குறா, எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது அவங்க அப்பாட்ட வந்து சொல்லிட்டு இருந்தா, அப்பப்பா நான் கிரிக்கெட் விளாட்றேன், எனக்கு அதுதான் பிடிச்சிருக்கு, நாங்கள் அடித்தோம் பால் 6 போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. சரி ஓகே இன்னும் கொஞ்சம் அவள் எது இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸில் சேர்த்து விடலாம் அப்படின்றது பிளான். ஸோ உங்களுக்கு வந்து பசங்களுக்கு படிப்பு இம்பார்ட்டன்ஸ் தான், அதை விட முக்கியமாக ஸ்போர்ட்ஸு, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், அவங்களுக்குள்ளே இருக்க டேலண்ட் எல்லாத்தையுமே செக் பண்ணுங்கள். ஸோ படிப்பு வரலனாலும் ஏதாவது ஒரு விஷயத்தில் அவங்க மேலே வந்துடுவாங்க. ஸோ படிப்பு மட்டும் இம்பார்ட்டன்ட் கிடையாது, ஆனால் படிப்பும் இம்பார்ட்டன்ட், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம இருந்த ஜென்ரேஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா படிப்புக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இப்போ, ஆனால் ஓரளவுக்கு ஈக்குவலாக மற்ற விஷயத்துக்கும் கொடுக்குறாங்கன்னு நான் நம்புகிறேன். அண்ட் கோவிலுக்கு அன்றைக்கி போயிருந்தோம். இன்றைக்கி என்ன விசேஷம்னு தெரியல, ஆனால் க்ரௌடாக இருந்துச்சு. சாமிலாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வெளியே வந்துட்டோம். ஆக்சுவலாக அன்றைக்கி வந்து ஏதோ பிள்ளையாருக்கு ஏதோ உகந்த நாள் நினைக்கிறேன், வெட்னஸ்டே, அதாவது நேற்று தான் போயிருந்தேன். ஆனால் என்ன ரீசன் எனக்கு தெரியல, ஆனால் நல்லா க்ரௌடாக இருந்துச்சு. சாமியும் நல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறம் வெளியே வந்துட்டோம். அண்ட் கோவில் முடிச்சுட்டு அப்படியே பக்கத்தில், அதாவது பாண்டி அந்த சென்டரில் வரேன் அப்படின்னா அங்கே என்னெல்லாம் வாங்கணும் அப்பப்போ நினைக்கிறேனோ அப்பப்போ வாங்கிப்பேன். இது வாங்கணும்னு அந்த பக்கம் வரமாட்டேன். சரி ஓகே கோவிலுக்கு வந்தேன். கோவிலுக்கு பக்கத்தில் தான் ஹாட் பிரெட்ஸ் இருக்கும். அங்கே போனால் நமக்கு வந்து ஒரிஜினலாக ஃபுல் அண்ட் ஃபுல் வீட்டில் செஞ்ச ப்ரெட்டு கிடைக்கும். அதுக்காக தான் அங்கே போயிருந்தேன். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் அந்த ஃப்ரெஞ்சு டெசர்ட்ஸ் எல்லாமே கிடைக்கும். அந்த ஃப்ரெஞ்சு பேக்கரியில் என்னென்ன உங்களுக்கு ப்ரெட்லாம் கிடைக்குமோ எல்லாமே இங்கே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். அதாவது ஒரு நாள் போடுறத அப்படியே உங்களுக்கு கொடுப்பாங்க. அங்கே அந்த ப்ரெட்டு மட்டும் வாங்கிக்கிட்டேன். அப்படியே பக்கத்தில் வந்தோன்னா பழமுதிர்ச்சோலை பக்கத்தில் என்ஏ ஷாப்னு ஒரு ஷாப் இருக்கும். அங்கே போனால் லெட்யூஸு, அதுக்கப்புறம் ப்ரக்கோலி அண்ட் ஸ்வீட் கார்ன் அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெல் பெப்பரில் உங்களுக்கு ரெட்டு எல்லோ இந்த மாதிரி எல்லாமே கிடைக்கும். இன்றைக்கி வந்து நான் ரெட் அண்ட் எல்லோவில் எதெல்லாம் சின்னதாக இருக்குமோ அந்த மாதிரி எடுப்பேன். அதே மாதிரி அங்கே கொட்டி இருக்கிறதுல போயிட்டு அடியில் இருக்கிறத தேடி எடுப்பேன். ஏன்னா அடியில் இருக்கிறது தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு தாட்டு, அதனால் அதை எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் லெட்யூஸ் வாங்கினேன் சாலட் செய்கிறதுக்காக. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு செரி டொமேட்டோஸ் வாங்கியிருந்தேன். இது ரொம்ப நாளாக பார்த்துட்டே இருந்தேன். சரி இன்றைக்கி வாங்கி பார்ப்போமேன்னு சொல்லிவிட்டு அதை வாங்கிக்கிட்டு அண்ட் அதுக்கப்புறமா வெளியே வந்தோம். அண்ட் அப்படியே வந்துட்டு ஒரே ஒரு டீ மட்டும் குடிக்கலாம்னு சொல்லிவிட்டு நான் வந்து இன்றைக்கி வந்து லெமன் டீ எடுத்திருக்கேன். லெமன் டீயில் கொஞ்சமாக நாட்டு சக்கரை ஆட் பண்ணிவிட்டு அதை குடிச்சிட்டு நெக்ஸ்ட்டு பிளானாக பார்த்தீங்க அப்படின்னா கேரம் போர்டு வாங்குறது தான். அதுக்கு தான் மெயினாக வந்ததே. இங்கே 2-3 ஷாப் இருக்குது. ஸோ நாங்கள் வந்து 2-3 கடையில் ஏற்கனவே நிறையா திங்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கோம். சரி ஓகேன்னு சொல்லிட்டு நியூ பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் வெங்கடேஸ்வரா ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஷாப் இருக்கும். அங்கே தான் நான் வந்து தம்பிள்ஸ்லாம் வாங்கியிருந்தேன். ஸோ சரின்ட்டு அங்கேயே போயிட்டு கேரம் போர்டு வாங்கினேன். ரொம்ப பெருசும் இல்லை, ரொம்ப சின்னதும் இல்லை, நடுவில் இருக்கிற சைஸு. ஸோ ரொம்ப பெருசு பார்த்தீங்க அப்படின்னா 1200 சொன்னாங்க. சின்னது வந்து பார்த்திங்கன்னா 400 சம்திங். ஆனால் நடுவில் இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா 850. ஆமாம் அதுதான் சொல்லியிருந்தாங்க. சரின்ட்டு அப்படியே இங்கே கொஞ்சம் நேரம் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு இருந்தேன். ஸோ நம்ம வீட்டில் இருக்குல்ல அந்த ப்ளூ கலர் தம்பிள்ஸ் எல்லாமே இங்கே தான் வாங்கினேன். கிலோ பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ சொன்னாங்க எனக்கு ஞாபகம் இல்லை, ஆனால் கிலோ கணக்கில் தான் வரும் தம்பிள்ஸ்லாம் பார்த்திங்கன்னா. அதுக்கப்புறம் போர்டுக்கு தேவையானது எல்லாமே வாங்கிக்கிட்டோம். தன்யாவுக்கு வந்து பிங்க் கலர் தான் பிடிக்கும், அதனால நான் பிங்க் கலரில் ஒரு ஸ்ட்ரைக்கர் வாங்கிக்கிட்டேன். சப்போஸ் அது தொலைஞ்சிச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு 2 ஸ்ட்ரைக்கர் வாங்கிக்கிட்டு இதெல்லாமே வாங்கிக்கிட்டோம். ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி அவங்களுக்கு ஈவினிங் போல் சர்ப்ரைஸ் இருக்குதுன்னு காலையிலே சொல்லி தான் அனுப்பியிருந்தேன். அண்ட் 2-3 நாளாக கேட்டுகிட்டே இருந்ததுனால அவளுக்கு தெரியும். ஸோ சரி இது தான் வாங்கி கொடுப்பாங்க அப்படின்றதுனால. அதே மாதிரி அவங்களும் கொஞ்சம் சேவ்லாம் பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ காசுலாம் யார் கொடுக்குறாங்களோ அதெல்லாம் சேவ் பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க. அது நான் சொன்னேன் இதை வச்சு தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்தேன். அண்ட் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சு. ஏன்னா வாங்கிட்டு வர வழியில் வீடியோஸ்லாம் எடுக்கவே முடியாது. போர்டை நான் தான் பிடிச்சிட்டு உட்காந்துட்டு வந்தேன். காலையில் செஞ்ச புலாவில் 1 கப்பும் ஒரு 2 எக்கு, ஆனியன் குக்கும்பர் ரைத்தா, அதுக்கப்புறம் வரும்போது சிக்கன் வாங்கிட்டு வந்திருந்தோம். தந்தூரியில் நான் ஒரு சின்ன பீஸ் எடுத்துக்கிட்டேன். இதுதான் இன்றைக்கி மதியம் லஞ்சுக்கு. ஒயிட் எக் 1 எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஈவினிங் போல் பாப்பாவை வந்து ஸ்கூல்லேருந்து பிக் பண்ணிவிட்டு வந்தாச்சு. ஸோ வரும்போதே சொல்லியாச்சு உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது அப்படின்றது. அண்ட் ஸ்கூல்லேருந்து வந்தாலே ஏதாச்சும் ஒரு கம்ப்ளைண்ட், ஃப்ரெண்டு அடிச்சிட்டா குத்திட்டா
அதுக்கப்புறம் கிள்ளிட்டா, இந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்ஸோடு தான் வந்துட்டு இருந்தாங்க. சரி ஓகே, நான் மிஸ்ஸுக்கிட்ட கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை கொஞ்ச நேரம் கண்ணை மூடிட்டு வச்சுருந்தேன். ஸோ நம்ம குழந்தைங்க எப்படி வந்து குழந்தைங்களோ அதே மாதிரி அடிக்கிற பசங்களும் அவங்களுக்கும் குழந்தைங்க தான், நமக்கும் குழந்தைங்க தான். ஸோ தன்யா வந்து எல்கேஜியில் விரலெல்லாம் கடிச்சு விட்டுருக்கா. ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் நடக்கும் தான். நீங்கள் போயிட்டு ஸ்கூலில் டீச்சர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா அவங்க ஒன்ஸ் அவங்கக்கிட்ட சொல்லிவிடுவாங்க. ஏன்னா நம்ம குழந்தைய எப்படி நம்ம வளர்க்குறோமோ அதே மாதிரி தாங்க எல்லோரும் அவங்கவுங்க குழந்தைய வளர்ப்பாங்க. அதனால் அதில் கொஞ்சம் இருங்க. ஏன்னா நிறைய பேரண்ட்ஸ் வந்து மிஸ்ஸுக்கிட்ட சண்டை போடுறதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். ஸோ அதுக்காக தான் சொன்னேன். அண்ட் வாங்கி கொடுத்ததுக்கப்புறம் செம்ம ஹாப்பியாக அண்ட் நல்லா விளாட ஆரம்பித்தாங்க. ஸோ ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க. சரி ஓகேன்ட்டு அவங்க அப்பா கூட உட்காந்துட்டு சொல்லி கொடுத்துட்டு இருந்தார். பட் ஆனால் அவளை பொறுத்த வரைக்கும் நம்ம அடிக்கிற காயின் நேராக போய் பாக்கெட்டில் விழணும், அவ்வளோதான். ஸோ எங்கே வச்சு எப்படி அடிக்கணும் அதெல்லாம் வந்து எதுவுமே தெரியவே இல்லை. அவள் இஷ்டத்துக்கு எங்கே வச்சு அடிக்கிறாளோ அடிச்சிட்டு இருந்தா. சரி ஓகே, ஃபர்ஸ்ட்டு கற்றுக்கிறப்ப அப்படி தானே இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவும் சரி கரெக்டாக அந்த லைனில் மட்டும் வச்சு அடிமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். ஸோ அவள் என்ன பண்ணா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா காயின்ஸையும் எடுத்துகிட்டு போயிட்டு பேக்கெட்டில் நேராக வச்சுட்டாங்க. ஸோ இந்த ஸ்ட்ரைக்கர் வச்சு அடிக்க ஒன்று ஒன்றா உள்ளார விழும்ல, ஸோ அந்த மாதிரி விளையாடிட்டு இருந்தா. அண்ட் எப்பயுமே எல்லாருக்குமே நம்ம ஜெயிக்கணும்னு தான் நினைப்போம், ஆனால் தோல்வி தான் நிறையா விஷயங்களை கற்றுக் கொடுக்கும். ஸோ அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ குழந்தைங்களா இருந்தாலும் சரி, சில விஷயங்களை வந்து பொறுமையாகவே கொடுங்க. எடுத்த உடனே எல்லாமே கிடச்சிட்டா அப்படின்னா ஸோ நம்ம கேட்கறதெல்லாம் கிடைக்கும்ன்ற அந்த மைண்ட் செட் வந்துடும். அதே மாதிரி ஜெயிச்சுட்டே இருக்கும்போது தோல்வியோட பெயின் எதுவுமே தெரியாமல் போயிடும். அதனால் ரெண்டுமே முக்கியம்தான். ஸோ தோக்கிறதுமே அவங்களுக்கு பெரிய லெசனாக இருக்கும். ஸோ தோத்தா வலிக்குன்றதும் தெரியணும். ஏன்னா இப்போ இருக்க பசங்களுக்கு அதெல்லாம் தெரியவே மாட்டுது. அதனால் சொல்லிக் கொடுக்கும்போது அதையும் சொல்லிக் கொடுங்க. ஸோ அழுவாங்க, பட் ஆனால் சரியாயிடுவாங்க. அவள் கொஞ்ச நேரம் விளையாடிட்டே இருந்தால் அதுக்கப்புறம் நாங்கள் கொஞ்சம் வெளியே போகிற வேலை இருந்தது. அதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 5 o'clock போல் ஒரே ஒரு ஜூஸ், வெளியே ஃப்ரெஷ் ஜூஸ் எடுக்கிறீங்கன்னா சுகர் ஆட் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. இந்த vlog உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் vlogல பார்க்குறேன். தென் டேக் கேர் அண்ட் சேஃபாக இருங்க. பாய்.